சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வருவாய் தீர்ப்பாய கூட்டத்தில் அரசு நீர்நிலை இடத்தை ஆக்கிரமித்து விடுதி கட்டும் சோளிங்கர் நகராட்சி திமுக தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜமாபந்தி எனும் வருவாய் தீர்ப்பாய கூட்டம் மாவட்ட வழங்கல் அலுவலர் ஏகாம்பரம் தலைமையில் வட்டாட்சியர் செல்வி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சோளிங்கர் வருவாய் வட்டத்திற்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை தொடர்பான மனுக்களை வழங்கினர். அப்பொழுது கொண்டம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சின்னையன் என்பவர் மனு ஒன்றை அளித்தார். அதில் சோளிங்கர் நகரிலிருந்து யோகலட்சுமி நரசிம்மர் ஆஞ்சநேயர் மலைக்கு செல்லும் வழியில் உள்ள தக்கான்குளம் நீர்நிலையை ஒட்டி அரசுக்கு சொந்தமான நிலம் உள்ளது என்றும் இதனை நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் ஆக்கிரமித்து அதில் 5 முதல் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கும் விடுதி கட்டி வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் கடந்த ஆண்டு நடைபெற்ற ஜமாபந்தியில் அளித்த மனு மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் வருவாய்த்துறைக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இதனால் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் பரபரப்பு ஏற்பட்டது. சோளிங்கர் நகராட்சியில் நகராட்சி தலைவராக இருக்கின்ற திருமதி தமிழ்ச்செல்வி அவர்கள் அவரும் அவருடைய கணவரும் சுமார் 3 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து சுமார் 30 ரூம்களை கொண்ட லாட்ஜி தக்காமலம் அருகில் கட்டியிருப்பதைக் கண்டு போன வருடம் 24ஆம் ஆண்டு மக்கள் குறை தீர்க்கும் ஜமாபந்தியில் மனு கொடுத்தேன். இந்நாள் வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் நான் நேராக ஹைகோர்ட்டுக்கு சென்று உயர்நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு இடிக்க அனுமதி பெற்றுள்ளேன். இருப்பினும் எதிர்பார்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தள்ளுபடி ஆகி இந்த நாள் வரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படுறது ஏன் என்று தெரியவில்லை. இதன் மீது நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லை என்றால் ஏதோ போராட்டம் சிலது செய்ய காத்துக்கொண்டிருக்கிறோம்.